இந்த தற்கொலை என்னும் அந்த ஒரு விஷயமே வந்து திமுகவிடம் இருந்துதான் வந்தது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்போ வந்து காங்கிரஸ்காரவங்க இருக்கிறப்ப பக்தவச்சலம்லாம் இருந்தா சீஃப் மினிஸ்டரா, இவங்களால அரசியலுக்கு வர முடியல, இவங்களால அரசியல் பிடிக்க முடியாதனால இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போ 70 பேர் என்னமோ செத்து போனாங்க. அதுல 3 பேர் வந்து தீக்குளித்து இறந்தார்கள். அது இன்னைக்கும் வந்து கீழப்பழுவூர் சின்னசாமி எங்க இருக்காரு யாருக்குமே தெரியாது. அப்புறம் பீளமேடு தண்டபாணி எங்க இருக்காரு யாருக்கும் தெரியாது. மயிலாடுதுறை சாரங்கபாணி இவங்கெல்லாம் தீக்குளிச்சு இறந்தவங்க. அவங்க குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு திமுக இன்னைக்கு மந்திரியாக இருப்பவர்களில் ஒருத்தருடைய பையன் பேரன் எவனாவது செத்தானா, இல்ல அந்த மந்திரிகள்ல யாராவது செத்தாங்கன்னா? யாரும் சாகல. சாதாரண ஜனங்களை தூண்டி விட்டு அன்னைக்கு தீய வச்சுக்கிட்டு அவங்க செத்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை ஒரு தடவை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பயும் வந்து ஒருத்தர் இறந்து போனாரு. இந்த மாதிரி மொழிப்போர் தியாகிகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறீங்களே, எதுக்காக கொண்டாடுறீங்க? தீக்குளிச்சவங்களுக்காக கொண்டாடுறீங்க. அப்ப இது இந்த கலாச்சாரம், இந்த தூக்கி கொடுக்கிற கலாச்சாரம் திமுக தான்.